எடப்பாடி பிரீமியர் லீக் செகண்ட் செமிஃபைனல் கேப்டன் வாரியர்ஸ் விசஸ் எக்ஸ்மேன் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஜீவா அண்ட் நான் ஸ்ட்ரைக் ரேண்டில் பேட்ஸ்மேன் ஷேக். கேப்டன் வாரியர்ஸ் அணிக்காக முதல்ல ஓவர் போட்டதுக்காக பவுலர் அரவிந்த். இன்னிங்ஸோட முதல் பால் நல்ல பிளேங்க. இங்கே ஃபார்வர்ட் ஃபீல்டர் கைக்க போயிருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் ஷேக், நல்ல பாலுங்க. இவர்கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம், பட் இருந்தாலும் இங்கே ரெண்டு எதுவும் ஓடலை, டாட் பாலாக மாறி இருக்கு. தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால், இங்கே கேட்சுக்கான வாய்ப்பு விட்டுருக்காருங்க. ஓப்பனிங்க விக்கெட்டுக்கான வாய்ப்பை தவற விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்ஸ்மேனோட விக்கெட்டு, நல்ல சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்கில் ஜீவா, நல்ல பாலுங்க, அருமையாக போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க இங்கே. ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரைக்கில் ஷேக், சுவிட்சுக்கான ட்ரை, நல்ல ஷாட், கேட்சுங்க. ஒரு அருமையான கேட்ச் அங்கே தீனா கிட்ட இருந்து. இந்த முறை ஷேக்கோட விக்கெட்டை கரெக்டாக எடுத்திருக்காங்க. சுவிட்சுக்கான ட்ரைல தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு இங்கே பேட்ஸ்மேன் ஷேக். ஓப்பனிங்க ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க கேப்டன் வாரியர்ஸ். எக்ஸ்மேன் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கங்கா ஸ்ட்ரைக்ல. ஓவரோட கடைசி பால் நல்லா பிளேயிங்க, கேப்ல ஆடி இருக்காரு. நல்ல ஸ்டாப் அங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் மட்டுமே. கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை முதல் ஓவர் முடிவில் 4 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க டீம் எக்ஸ்மேன். செகண்ட் ஓவர் வீசுறதுக்காக பவுலர் சிவா. ஓவருக்கான முதல் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிளை மட்டும் ஓடி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல ஜீவா, சுவிட்சுக்கான ட்ரை, நல்ல ஷாட், பவுண்டரிங்க. தரமான சுவிட்ச் ஷாட் இங்கே ஜீவா கிட்ட இருந்து. ஒரு அருமையான 4. நெக்ஸ்ட் பால் மீண்டும் சுவிட்சுக்கான ட்ரை, இங்கே ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு, அவுட்டுங்க. இங்கே ஜீவா ரன் அவுட் முறையில் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. 4 அடிச்ச அடுத்த பாலே ரன் அவுட்டுங்க. நெக்ஸ்ட் தடுமாற்றம். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கங்கா, வைடுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளே, வீசப்பட்டது, நல்ல ஒரு தடுப்பாட்டம், ஒரு சிங்கிள் மட்டுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாண்டி, சுவிட்சுக்கான ட்ரை, பட் பவுண்டரி கிளியர் பண்ண வாய்ப்பு இல்லை. நோ மேன் ஸ்டாண்டில் பிளேஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக 2 ரன்னுங்க. நல்ல பேட்டிங். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, டாட் பாலா மாதிரி இருக்கு. சாரிங்க, வைடுங்க. அம்பேர்ட்ட இருந்து ஒரு ஒயிட் கால். நெக்ஸ்ட் பால் 3 பால் சுவிட்சுக்கான ட்ரை, ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, பட் இருந்தாலும் ஒரு நல்ல குயிக் சிங்கிள்ங்க. இங்கே அருமையாக ஓடி இருக்காங்க, ஒரு ரன் மட்டுமே. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவில் 15 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 விக்கெட்டை லாஸ் பண்ணி டீம் எக்ஸ்மேன். 3வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் அரவிந்த், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாண்டி. அவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க, காலிலே விழுந்திருக்கு, டாட் பாலுங்க. செகண்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை, நல்ல டாட் பாலுங்க. இங்கே தேர்ட் பால் சின்ன தடுமாற்றம். தேர்ட் பால் நல்ல பாலுங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓவருக்கான 4th பால் ஸ்ட்ரைக்கில் கங்கா, நல்ல பாலுங்க, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இங்கே நெக்ஸ்ட் பால் டாஸ் பாலுங்க, ஆடி இருக்கார் லெக் சைட் திசையில், நல்ல ஃபீல்டுங்க. 2 ரன்னும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு, ஒரு சிங்கிள் மட்டுமே. மீண்டும் இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 3 ஓவர் முடிவில் டீம் எக்ஸ்மேனோட ஸ்கோர் 20. சாரிங்க, ஸ்கோரு மீண்டும் தப்பாக சொல்லியிருக்காங்க. 3 ஓவர் முடிவில் 19 ரன்னுங்க. 4வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் சிவா அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கங்கா. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு, ஃபீல்டர் இல்லை. 2 ரன்னுக்கான வாய்ப்பு அமையுமா? இல்லைங்க, சிங்கிள் தாங்க இங்கே. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பாண்டி, நல்ல ஷாட்டுங்க, தரமான ஷாட்டு. 6ங்க, கிரேட் ஷாட் ஃப்ரம் பாண்டி. ஸ்விட்ச் இட் முறையில் இன்னைக்கான முதல் 6 பதிவு பண்ணியிருக்காருங்க.
நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. மீண்டும் சுவிட்சுக்கான ட்ரை, பட் இந்த முறை மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டாட் பால். அவருக்கான நெக்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை வைடுங்க. இந்த முறை அம்பேர் ஒரு ஒயிட் கால். மீண்டும் ஒரு ரீபால். சுவிட்சுக்கான ட்ரை, மீண்டும் ஃபுல் டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. பட் லெக் பைஸ் முறையில் இந்த முறை ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் கங்கா டாட் பாலுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. ரைட் டு சைட் சிக்கெட் போட்டிருக்காரு. நல்ல முறையில் அதை ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிளுங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவில் 29 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எக்ஸ்மேன். 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் அப்புஜான். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் விலகிறத பார்த்து நல்ல முறையில் போட்டிருக்காரு. டாட் பாலுங்க. மிஸ் ஃபீல்டுங்க. கீப்பர் கிட்ட பவுண்டரியா மாறி இருக்குங்க. இங்கே பைஸ் முறையில் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் வைடா போட்டிருக்காரு. பட் ஃபீல்டர் இருக்காருங்க, தடுத்திருக்காரு. ஒரு சிங்கிள் தாங்க. நல்ல ஸ்டாப்பிங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பாண்டி. சுஜித்கான நோ பால். அம்பையர் கிட்ட இருந்து ஒரு நோ பாலுக்கான கால் என்னன்னு பார்ப்போம். ஆல்டர்னேட் கார்டு சொல்லன்றதுக்காக நோ பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. கிரேட் பால். டாட் பாலுங்க இங்கே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பாண்டி. சுவிட்சுக்கான ட்ரை மேலே பட்டிருக்கு. லெக் பைஸ் முறையில் மீண்டும் ஒரு சிங்கிள் இங்கே. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால். காத்துக்கு கண்டிப்பா 6. சரியான காத்து அடிக்குதுங்க. அந்த காத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் டாஸாக போட்டு கொடுத்துருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. நல்ல 6ங்க இங்கே கங்காவோட பேட்டில் இருந்து. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிவில் 42 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கடைசி ஓவர் போடுறதுக்காக பவுலர் விஜய். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாண்டி. ஓவருக்கான முதல் பால் சுவிட்சுக்கான ட்ரை, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க இங்கே. ஓவருக்கான 2வது பந்து ஃபுல் டாஸ் பால். கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. நல்ல ட்ரைங்க அங்கே ஃபீல்டர் கிட்ட இருந்து. 2 ரன்னுங்க. தேர்ட் பால் உடச்சு போட்டிருக்காருங்க. 6வது வாய்ப்பா 6ங்க. உடச்சு போட்டிருக்காருங்க. அடிச்சுக்கோன்ற மாதிரி ஒரு பால். 6 ரன்னுங்க. அதில் இங்கே பாண்டியோட பேட்டில் இருந்து மீண்டும் சுவிட்சில் ஒரு 6. 4th பால் நல்ல பாலுங்க. அருமையான டாட் பால் இந்த முறை. 5வது பால் நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு நல்ல முறையில் போட்டிருக்காரு. 6க்கு அப்புறம் நல்ல கம்பேக். பட் இந்த முறை லெக் வைஸ் முறையில் 1-2வது ரன்னுக்கான முயற்சி அவுட்டுங்க. 1+ விக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே கங்கா ரன் அவுட் ஆயிருக்காரு. முதல் இன்னிங்ஸோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பாண்டி. ஃபுல் டாஸ் பால். பட் மீண்டும் லெக் வைஸ் தாங்க. 1-2ன்றதை பார்ப்போம். ப்ளீஸ் ஃபீல்டுங்க. விக்கெட்டுங்க. 2+ விக்கெட். இதோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 6 ஓவர் முடிவில் 54 ரன்கள் இலக்கு என்று 53 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எக்ஸ்மேன். 54 அடித்தா வெற்றி பெறுவாங்க டீம் கேப்டன் வாரியர்ஸ். செகண்ட் செமிஃபைனலில் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. மொதல் பாலே கேட்சுக்கான ஒரு அப்பீல். பேட்ஸ்மேன் அம்பையர்ஸ் பேசி டிசிஷன் எடுக்க போகிறாங்க. இங்கே கேப்டன் வாரியர்ஸ் அன்றைக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ஆடிக்கிட்டு இருக்குது அப்புஜான். நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் பேட்ஸ்மேன். விக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்புஜான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அப்புஜான் விக்கெட் இருந்து வெளியேறாருங்க. முதல் பால்லேயே ஒரு விக்கெட்டு. சூப்பரான ஸ்டார்டிங் எக்ஸ்மேன் கிட்ட இருந்து. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா சூரஜ் ஸ்ட்ரைக்கில் இங்கே முதல்ல ஓவரை போட்டுட்டு இருக்குது பவுலர் ஷேக். ஓவருக்கான செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால். தடுமாற்றம் டாட் பாலுங்க. இது ஒயிட் கொடுத்துருக்காருங்க. அம்பையர் கிட்ட இருந்து ஒயிட் கால். ரீபால் நல்லா ஷாட்டுக்கான ட்ரை. பட் கீப்பர் கிட்டே ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டு. இங்கே பைஸ் முறையில் ஒரு சிங்கிளுங்க. நான் ஸ்ட்ரைக்கரில் இருந்த பேட்ஸ்மேன் தீனா ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. அவருக்கான நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட். கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. கார்த்திகிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்சு. முதல் ஓவரில்
ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் விக்கெட்டையும் எடுத்திருக்காரு. பவுலர் ஷேக். இங்கே தீனா ஒரு ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு. 4th பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நித்யராஜ். நல்ல பிளேங்க, பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. நல்ல லெட் கட் முறையில் இங்கே 1-2 தடுமாற்றம். 2 ரன்னை ஈஸியாக அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல கேப் பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் நித்யராஜ். ஒரு 5வது பால் போல்டுங்க, மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. ஷேக்கு ஒரு தரமான ஓவரை கொடுத்துட்டு இருக்காருங்க. கிரேட் பவுலிங்க. முதல் ஓவரில் மட்டும் 3 விக்கெட்டு. இங்கே நித்யராஜ் க்ளீன் போல்டாகி வெளியேறி இருக்காருங்க. அடுத்த பேட்ஸ்மேன் அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் கடைசி பால். நல்ல பிளேங்க, கொத்திருக்காரு. சிங்கிள் மட்டுங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு ஸ்டார்டிங் சூப்பரான ஓவரை போட்டு கொடுத்துருக்காரு ஷேக். முதல் ஓவர் முடிவில் 5 ரன் மற்றும் 3 விக்கெட் இழந்திருக்காங்க டீம் கேப்டன் வாரியர்ஸ். 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சுரேஷ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அரவிந்த். இந்த ஓவருக்கான முதல் பால் வைடுங்க. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். சுவிட்சுக்கான ட்ரை, டாட் பால். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. ஃபீல்டர் பவுலர் கைக்கு போயிருக்கு. இது ஒரு டாட் பால் மீண்டும். நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. ஒரு பிக் அவுட் சைட் எட்ஜ் சிங்கிளுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சூரஜ். நல்ல பிளேங்க, கேப்ல ஆடி இருக்காரு. 1-2 பார்ப்போம். 2 ரன்னுங்க சேஃபா ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்க. நெக்ஸ்ட் பால் உடச்சு போட்டிருக்காரு. வைடுங்க. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காருங்க ஒரு நல்ல பாலை. கண்டிப்பாக அதை கரெக்டாக அடிச்சிருந்தா ஒரு 6 போயிருக்கும். பட் இங்கே ஒரு டாட் பால் சாரிங்க ஒயிட்டாக மாறி இருக்கு. ரீபால் நல்ல பாலுங்க. இந்த மாதிரி கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க சூரஜ். தப்பான ஷாட்ல தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. கீப்பர் கையில கேட்ச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்ல. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போட்டிருக்காரு. சிங்கிள் தாங்க. அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. 2 ஓவர் முடிவில் 11 ரன் மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் கேப்டன் வாரியர்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பால் ஷேக். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விஜய். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க. டாட் பாலா மாறி இருக்கு முதல் பாலு. செகண்ட் பால் நல்ல கேப், ஒரு பிக்கேஜ் முறையில் கார்த்திகை இழுத்துட்டு போகுது. 1-2 பார்ப்போம். 1 ரன் மட்டும் தாங்க. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் அரவிந்த். சுவிட்சுக்கான உடச்சு போட்டிருக்காரு. 6ங்க. 4 4 பவுண்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே பால் உடச்சப்பட்ட பால். அதுக்கு ஒரு 4. அரவிந்த் கிட்ட இருந்து ஒரு தரமான ஷாட். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. வைடுங்க. அம்பையர் கிட்ட இருந்து ஒரு கால். நெக்ஸ்ட் பால் ட்ரை. டாட் பாலா மாறி இருக்குங்க இங்க. நல்ல பாலுங்க. ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு கடைசி பால் ஸ்ட்ரைக் விஜய். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ரன் அவுட்கான வாய்ப்பா இல்லைங்க. ஒரு சிங்கிள் மட்டும். இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 19 ரன் ஆடி இருக்காங்க 3 ஓவர் முடிவில். 5வது ஓவர் போடுறதுக்காக கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை, ஒரு டாட் பால். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல விஜய். நல்ல பிளே. எக்ஸைட் திசையில் போயிருக்கு. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டும்தான். 1 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல அரவிந்த். சுவிட்சுக்கான ட்ரை. பட் காத்துல பட்டு பின்னாடி இழுத்துட்டு போயிருக்கு. நல்ல ஒரு சாப்புங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கரெக்டான மீட் இல்லை. கண்டிப்பாக க்ளீனாக மீட் ஆயிருந்தா ஃபுல் டாஸ் பாலுக்கு ஒரு 6ஆவே மாறி இருந்திருக்கும். பட் இங்கே 2 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபீல்டர் சுரேஷ். நெக்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை. மீண்டும் சரியான ஹிட் இல்லைங்க. இந்த முறை 1 ரன் மட்டும்தாங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல விஜய். நல்ல பாலுங்க. டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை. கேட்சுக்கான வாய்ப்பு இங்கே எடுத்துருக்காருங்க அங்கே ஷேக்.
இங்க மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. கேப்டன் வாரியர்ஸ் அணியிலேருந்து விஜய் தன்னோட விக்கெட்டில் இருந்து வெளியேறாரு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவில் 23 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 5வது ஓவர் போட்டதுக்காக மீண்டும் பவுலர் சுரேஷ், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அரவிந்த். இந்த ஓவருக்கான முதல் பால் சுஜிக்கான ட்ரை, ஒரு நல்ல டாட் பாலுங்க. இங்கே ஒரு நல்ல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் நல்ல பிளேயிங்க. ஒரு தடுப்பாட்டம். 1-2 பார்ப்போம். இல்லைங்க, ஒரு ரன் மட்டும்தான். இந்த பேட்ஸ்மேன்ஸ் ரன்னிங்கு ஒரு ரன்னுக்கான எஃபர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன்னுங்க. ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. இந்த எட்ஜ் எப்படி பட்டதுனே தெரிலங்க. 4 மாறுமா? பவுண்டரிங்க. சூப்பர் பேட்டிங். பால் எப்படி எட்ஜ் வாங்குச்சுன்னே தெரியல. ஆனால் டாப் எட்ஜ் கண்டிப்பாக இது ஒரு பவுண்டரியாக மாறி இருக்கீங்க. கார்த்தியோட ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. இங்கே காலில் விழுந்திருக்கு. லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிளுங்க. இங்கே நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அரவிந்த். சுஜிக்கான ட்ரை, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. ஓவருக்கான கடைசி பால் நல்ல ஷாட்டுக்கான ட்ரை, பட் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க அங்கே கார்த்தி. இங்கே ஒரு சுஜிக்கான ட்ரையில் அரவிந்த் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவர் முடிவில் 29 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் கேப்டன் வாரியர்ஸ். கடைசி 6 பாலில் 25 ரன் அடித்தாங்கன்னா இந்த மேட்சை டீம் கேப்டன் வாரியர்ஸ் வின் பண்ணலாம். டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா டீம் எக்ஸ்பெக்ட் வின் பண்ணலாம். வெற்றி பெறக்கூடிய அணி 2வது அணியாக ஃபைனலுக்கு செல்லும். கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் ஜீவா, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. இந்த ஓவருக்கான முதல் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. ஆடி இருக்காரு லெக் சைட் திசையில். பட் 1-2 2வது ரன்னுக்கான முயற்சி ஓடிட்டாங்க. 2 ரன்னுங்க. இங்கே ஓவருக்கான 2வது பால் நல்ல பாலுங்க. ஒரு டாட் பாலாக மாறி இருக்கீங்க. மேட்ச் பாலாக போட்டிருக்காரு. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட். இந்த பால் ஆறுங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. தரமான 6 இங்க பேட்ஸ்மேன் கார்த்தியோட பேட்ல இருந்து. பட் இருக்கக்கூடிய பேலன்ஸ் 3 பாலுமே இங்க 3 பாலுக்கு 6 ஆடினா மட்டும்தான் இங்க கேப்டன் வாரியர்ஸ் இந்த மேட்சை வெற்றி பெற முடியும். 3 பாலுக்கு கிட்டத்தட்ட 17 ரன் ஆட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. 4வது பால் நல்ல பாலுங்க. அவ்வளவுதாங்க, டாட் பாலா மாறி இருக்கு. இதோட இந்த மேட்சை கிட்டத்தட்ட எக்ஸ்மேன் வெற்றி பெற்றாங்கன்னே சொல்லலாம். ஃபைனலுக்கு அவங்க ஒரு படி எடுத்து வச்சுட்டாங்க. 5வது பால் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. மீண்டும் ஒரு நல்ல ஷாட். மீண்டும் ஒரு 6ங்க. 12 ரன் ஆடணும். பட் இருந்தாலும் கடைசி ஒரு பந்துக்கு 12 ரன் ஆடணுங்க. வாய்ப்பு இல்லை. ஏதாவது பவுலர் தவறு செய்யாமல் இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு கேப்டன் வாரியர்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை. 2வது அணியாக ஃபைனலுக்கு போகிறத உறுதி பண்ணக்கூடிய கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. நல்ல ஷாட். பட் இருந்தாலும் இந்த மேட்சை நல்ல முறையில் வின் பண்ணி எக்ஸ்மேன் அணி ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. வாழ்த்துக்கள்ங்க.